அடே மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மேல மட்டும் எதுவும் கை வச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த மூவிக்கான ஷூட்டிங் ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அதுல நடிக்கிற ரெண்டு மிகப்பெரிய ஆக்டருக்கு இடையில மிகப்பெரிய சண்டை வந்துருச்சு. அதனாலேயே ரீஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரெண்டு ஆக்டரும் ஒன்னா நடிச்ச சீன்ஸை பூரா டெலீட் பண்ணிட்டு வேற சீன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணாத மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றது நம்ம ரயன் ரெனால்ட்ஸா தான். ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் நம்ம ஆர்டிஜே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் சண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்லயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இன்னொரு ரூமர் என்ன சொல்லுதுன்னா பெட்ரோ பஸ்கல் அண்ட் நம்ம ஆர்டிஜே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாருக்கு இடையில சண்டை அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் இது மிகப்பெரிய சரிவை தான் கொடுக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேங்கிற மூவி எல்லா அவெஞ்சர்ஸும் அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் உள்ள இறக்கி நம்ம டூமுக்கு எதிர்த்தாப்புல நிற்க வைக்கிறதா அந்த படத்தோட ஒரு கருவே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு ஆர்டிஜே தான் டூமா பண்றாப்புல. அவர் கூட சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆக்டர்னா அது நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் பெட்ரோ பாஸ்கல் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பெரிய ஆக்டர் தான். பட் இருந்தாலுமே இப்போதைக்கு எம்சியூக்குள்ள மிகப்பெரிய ஆக்டர்னு பார்த்தா அது நம்ம ஆர்டிஜே தான். மற்ற வெளிப்படையாக பார்க்கும்போது தான் மற்ற ஆக்டர்லாம் ஓரளவுக்கு பெரிய ஆக்டராக இருப்பாங்க. பட் நம்ம எம்சியூக்குள்ள ஆர்டிஜே ஒரு மிகப்பெரிய ஆக்டர். இப்போதைக்கு அவெஞ்சர் டூஸ்டேவையே இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும்னு ரைட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது நம்ம ஆர்டிஜே இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிஜே அதில் இன்வால்வ் ஆனாலே அது கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா